கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நாம் ஆண்டவரை ஆராதிக்கவும் அவரை துதிக்கவும் போகிறோம். சேர்ந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியுடன், ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நினைத்திடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விபாலதரப சந்தர கபலதி அந்தரபலபா. ஆண்டவரே, உங்க பரிசுத்த பிரசன்னம் எங்களை எல்லாரையும் மூடுவதாகப்பா. இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் தேவனுடைய பிரசன்னம் மூடுவதாக, உம்முடைய மகிமை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளுவதாக, உம்முடைய கிருபையினால் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்புவீராக. ரிகாபாரா துராபாரா தரபா சந்தாரா கபா திக்கா மந்தாரே கபாலதரபா. உம்முடைய கிருபையை தந்து தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே வாசிக்கும்படியாக சங்கீதம் 107 அதனுடைய 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில்
நாம் தேவனை நோக்கி ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்கள் கேட்கப்படாதது போல இருக்கலாம். நீங்கள் பல இடங்களில் போய் பல வழிபாடுகள் செய்து பல விதத்தில் கடவுளை தேட வேண்டும், எனக்கு ஆபத்து நேரிடும்போது எனக்கு உதவி வேண்டும், எனக்கு கஷ்டம் வரும்போது துணை நிற்க வேண்டும் என்று பல தெய்வங்களை வணங்கியிருக்கலாம். அல்லது நீங்கள் ஆண்டவரையே நோக்கி சில நேரங்களில் உங்கள் கஷ்டங்களை சொல்லி நீங்கள் மன்றாடி இருக்கலாம், முறையிட்டிருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலெல்லாம் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்காததுனால ஒருவேளை மனம் வருந்தி இன்றைக்கி நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, ஆண்டவருடைய வசனம் நமக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையை சொல்லுகிறது. தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல விதத்தில் ஆபத்துக்கள் வருகிறது. நீங்கள் அவசரமாக ஒரு தேவைக்காக எனக்கு இப்போமே இந்த காரியம் கிடைச்சி ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லி எல்லா விதத்துலேயும் நீங்கள் தப்பிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்கீங்கன்னா, அந்த மாதிரி சூழ்நிலைகளை தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவசரத்திற்கு கட்டாயம் உதவி செய்வார், சந்தேகமே கிடையாது. ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் கொஞ்சம் தாமதமாக, ஆண்டவர் சில நேரங்களில் அவர் சில காரியங்களை தாமதமாகவே கொடுப்பார். அப்பொழுது நம்முடைய மனம் சோர்ந்து போய் விடக்கூடாது. எப்போ ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறாரோ அப்பொழுது அந்த பதிலை பெறுவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம ரொம்ப சோர்ந்து போய் விடுகிறோம். நம்ம கூப்பிட்ட உடனேயே கிடைக்கல, கூப்பிட்ட உடனே ஆண்டவர் உதவலை என்று சொல்லி சில நேரம் மனம் சோர்ந்து போய் சிலர் பின்மாற்றம் அடைஞ்சு விடுறாங்க. இந்த வசனத்தில் நம்ம படிக்கும்போது இந்த மக்கள் எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள்? 20வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இவங்களுக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்றால், கொடிய ரோகத்தினாலே வியாதியினாலே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு இந்த செய்தியை வார்த்தையை கேட்கிற நீங்கள் வியாதியிலே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? பலவிதமான வேதனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? பூரணமான சுகம் எனக்கு இல்லை, நல்ல ஆரோக்கியம் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி மனவருந்தி கொண்டிருக்கிறீங்கன்னா, இந்த வியாதியின் படுக்கையில், இந்த வியாதியின் சூழ்நிலையில் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டால் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொன்ன வசனத்தின்படி உங்கள் வியாதியை குணமாக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கும்போது அங்கே ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா, அவன் ஒரு கொடிய வியாதிப்பட்ட நேரத்தில், ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் தனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று அவன் அழுது ஜெபித்ததாக ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியாது. அவன் ஆண்டவரை பார்த்து அழுகிறான் சுவர்புறமாக திரும்பி. அப்பொழுது அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு அதிசயமான வார்த்தையை சொல்லி, ஒரு விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டேன் என்று அவனுக்கு சொல்லி அவன் வியாதியை குணமாக்குகிறார். தேவன் பல விதத்தில் வியாதிகளை குணமாக்குவார். இந்த இடத்தில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படி குணமாக்குறாராம்? வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார். நீங்கள் வியாதியோடு படுத்திருக்கிறீர்கள், வியாதியோடு அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட பிறகு வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். அந்த வேத வசனம் உங்களை தொடும், அந்த வேத வசனம் உங்களை சுஸ்தமாக்கும். அந்த வசனத்திலிருந்து உங்களுக்குள்ளே வல்லமை புறப்படும். நீங்கள் ஒவ்வொரு வேத வசனத்தையும் விசுவாசத்தோடு நான் இதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்து ஸ்தோத்திரம் பண்ணினால் அந்த வேத வசனம் உங்களுக்குள் நிலைத்திருந்து உங்களுக்குள் தங்கி அந்த தேவனுடைய வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே, சரீரத்துக்குள்ளே, எலும்புகளுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளெல்லாம் கடந்து சென்று உங்களை சுஸ்தமாக்கும். நீங்கள் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படித்தால் தேவனுடைய வார்த்தையானது வல்லமையுள்ளதும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும் சிந்தனைகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாக அது ஊடுருவி செல்லுகிறதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். வசனமானது அது ஊனுக்குள்ளேயும் கணுக்குள்ளேயும் ஆவிகளுக்குள்ளேயும் கடந்து செல்லும் என்று அந்த வசனத்திலே படிக்க முடியும். அப்படியானால் தேவனுடைய வார்த்தையானது
நீங்கள் வாசிக்க வாசிக்க அது உங்களுக்குள்ளே ஆழமாய் சென்று உங்கள் ரோக வாதைகளை, உங்களுடைய பலவீனங்களை ஆண்டவருடைய வார்த்தை சுஸ்தமாக்கும். இப்பொழுது கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும்போது நீங்கள் விசுவாசத்தோடு தேவனை ஸ்தோத்தரித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை சுஸ்தமாக்கும். நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இப்பொழுது வியாதியோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் வசனத்தை அனுப்பி நீர் இப்பொழுது அவர்களை சுஸ்தமாக்குவீராக என்று ஜெபிக்கிறேன். வியாதியின் கட்டுகள் அழியட்டும், பிசாசின் போராட்டங்கள் நிர்மூலமாகட்டும், பலவீனத்திலிருந்து விடுதலை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.